சென்னையிலிருந்தும் குமாரபாளையத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய மூத்த மருத்துவர்கள், கோவையை சார்ந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு நண்பர்கள் அனைவரும் ஒரு அழகிய மாலை பொழுதில் வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பை சொல்லும் அழகான வழி என்ற ஒரு குறிக்கோளுடன் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, நான் எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் தோணும், அன்பை சொல்லும் ஒரு அழகான வழியில் அவங்க பல அழகான வழிகள் வச்சுருக்காங்க. அதில் ஒரு அழகான வழி இந்த நலம்தானாவும். எப்போ வருவாரா, நிறைய நிகழ்ச்சிகளை அவங்க இலக்கிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அன்பை சொல்லும் பல அழகான வழிகள். இந்த நலம்தானாவும் அவர்களுடைய ஒரு அன்பான ஒரு அழைப்பு தான். கிருஷ்ணன் அண்ணா அவர்கள் அவங்க நிறைய நேரங்களில் பேசும்போது பல நேரங்களில் எனக்கு ஒரு பெரிய மென்டாராக இருப்பாங்க. நான் நிறைய அவங்கள எங்கேயாவது ஒரு 5 நிமிடம் சந்திக்கணும், ஒரு 15 நிமிஷம் பேசணுன்ட்டு நான் நடராஜனை பார்க்கும்போதெல்லாம் பேசுவேன். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அவங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வரணும் அப்படின்னு. அது ஒரு பெரிய வைப்புன்னு சொல்லுவாங்களே, இன்றைய தலைமுறை வைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை எனக்கு அது கிடைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு செய்தியோடு தான் அந்த உரையாடல் இருக்கும். இன்றைக்கு கூட காலையில் அவங்களோட பேசிட்டு இருக்கும்போது நான் என்கிற அகங்காரம் எப்பொழுது நகர வேண்டும் என்பதை மிக அழகான 2 கதைகளோட, 2 சம்பவங்களோட, 2 மதிப்பெரு மனிதர்களினுடைய சொல்களோடு எனக்கு சொல்லிக் கொடுத்தது. நான் அழிக்கும் அந்த ஈகோ, அகங்காரம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அதை அழிப்பதற்கான ஒரு விஷயத்தை அவரை விட வேறு யாரும் இத்தனை அழகாக அன்பாக சொல்ல முடியாது. அந்த வகையில் நலம்தானாவுக்காக ஒரு அன்பான ஒரு அழைப்புக்கு தான் நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க. இந்த நலம்தானா என்கிற நிகழ்ச்சி நண்பர் நடராஜன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன உரையாடல போது இருந்தது. மருத்துவ கருத்தரங்குகள் ஏராளமா நடந்து கொண்டே இருக்கு. உலகெங்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. பல ஆய்வுகள் விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. பல ஆய்வுகளினுடைய முடிவுகள் மருந்து நிறுவனங்கள் பேசுவதாக இருக்கட்டும், ஆய்வு அறிஞர்கள் பேசுவதாக இருக்கட்டும், மூத்த மருத்துவர்கள் பேசுவதாக இருக்கட்டும், அது நிறைய மருத்துவர்களிடையே போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு வெகுஜன மக்களுக்கு, ஒரு சாமானியனுக்கு, ஒரு நோயுற்ற மனிதருக்கு மருத்துவர் தன்னுடைய மருந்தக அறை அல்லாது வேறு இடத்திலிருந்து பேசக்கூடிய களங்கள் சற்று குறைவுதான். ஒரு மருத்துவர் ஒரு பொது மனிதரிடம், ஒரு வெகுஜன மனிதரிடம் பேசுகிற நிகழ்ச்சிங்கிறது உலகெங்குமே, இங்கு மட்டுமல்ல உலகெங்குமே சற்று குறைவாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த உலகமும் எதிர்பார்ப்பது கொஞ்ச நேரம் அவங்க என்கிட்ட பேச மாட்டாங்களா அப்படிங்கிறதான். ஒரு மருத்துவமனையில, மருத்துவத்துறையில தனக்கு பிடித்த தன்னுடைய குடும்ப மருத்துவர் இல்லை என்றால் தான் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர் என்னிடம் இன்னொரு 5 நிமிடம் பேச மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கம் அத்தனை நோயர்களுக்கும், நோயர்களினுடைய உடன் வரக்கூடிய தாயோ, தந்தையோ, சகோதரனோ, மனைவியோ, மக்களோ, யாருக்கும் அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். இந்த ஏக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய, அந்த ஏக்கத்தை சற்று நிரப்பக்கூடிய ஒரு இடம்தான் நலம்தானா அப்படிங்கிறது. இந்த நலம்தானாங்கிற நிகழ்ச்சி ஒரு மருத்துவம் சார்ந்து, மருத்துவத்துறை சார்ந்து பல்வேறு ஐயங்கள் பொதுமக்களுக்கு இருக்கும்போது அவர்கள் மொழியில தத்தம் துறை சார்ந்த மக்கள் பேச வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5-6 ஆண்டுகளாக பல மிக மூத்த அறிஞர்கள் கலந்து கொண்ட மேடை. இதுல பேசிய மக்கள், மருத்துவர்களெல்லாம் நான் அப்படியே வியந்து பார்த்திருக்கிறேன். அவங்க தன்னுடைய ஆயுட்காலத்துல ஒரு 60 வருடம் 50 வருடம் ஓடா உழைத்து கொண்டிருப்பவர்கள் இங்கிருந்து இதே மேடையில், இதே கிகானி அரங்கத்தில் பேசி அவர்கள் சொன்ன ஒரு கருத்துக்கள், இங்க கங்கா ஆஸ்பத்திரியினுடைய ராஜசேகர் சாரா இருக்கட்டும், இல்லைன்னா மறைந்த ஒரு மூத்த நரம்பியல் மருத்துவர், அந்த மருத்துவர் இங்கே பேசினதாக இருக்கட்டும், எத்தனை பெரிய ஆளுமைகள் இதை பற்றி பேசியிருக்காங்க. அந்த வகையில இன்றைக்கு இந்த மாதம் நாங்கள் ஒருவரிடம் இதை திட்டமிடுவது அந்த ஜூலை 1 மருத்துவர்கள் தினம், அதை ஒட்டி இதை வைக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த வாரத்தில் வரக்கூடிய சனி ஞாயிறுல அப்படி வைக்கலாம் அப்படின்னு பேசுவோம். அப்போ இந்த வருடம் என்ன பேசலாம் அப்படின்னு நினைச்சப்ப என்ன கருத்து, ஒவ்வொருவரிடம் ஒரு கருத்துக்களை ஒட்டி பேசுவது வழக்கம். இந்த வருடம் எதை பேசலாம் அப்படின்னப்போ உடனடியா பளிச்சுன்னு கிருஷ்ணன் நான் சொன்னது மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் டாக்டர் அப்படின்னாங்க. அந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனையோ இந்த மருத்துவத்துறை சார்ந்து பல ஊகங்கள் இருக்கின்றன. இது சரியா, இது தப்பா, இல்லைன்னா நிறைய, அதுவும் குறிப்பாக இன்றைக்கு சமூக ஊடகங்கள் பெருகி பெருக்கெடுத்து ஆராய் ஓடக்கூடிய ஒரு சூழல்ல ஊகங்கள் பெரிய அளவுல இருக்கும். நம்ம அத்தனை பேருக்கு எது தெரியுமோ தெரியாதோ, இன்னைக்கு ஏங்க கூமாப்பேட்டினா தெரியும், அவ்வளவு பேருக்கு அதை ஒரு மொத்தமா ஒரு தனி மனிதர் அவர் ஒரு ஊர்ல இருந்து, அந்த ஊர் அழகான ஊர், கூமாப்பேட்டி நானும் போயிருக்கேன், அந்த அழகான ஊர் தான். ஆனா ஒருத்தர் தனியா பேசி இன்னைக்கு மொத்தமா ஊரா கிளம்பி அதுக்கு போலாமான்னு அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரே
தயவு செய்து இப்போ வராதிங்க, அந்த டேம் எல்லாம் மூடி இருக்கும், ஏதாவது நல்ல மழை பெஞ்சப்புறம் தண்ணி வந்தப்புறம் வாங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு சமூக ஊடகங்களுடைய பெரிய பெருவெளி வந்து நிரம்பி இருக்கக்கூடிய இடம் இது. இது வந்து ஒரு ஒரு இடத்த சுற்றுலா போறப்ப, இல்லை என்றால் ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துல, இல்லை ஈவன் ஒரு அரசியல் கட்சியினுடைய ஆளுமைகளை பற்றி பேசும் போதெல்லாம் அது ஒரு நேரத்தில் அது ஒரு விமர்சனமாகவோ, இல்லை என்றால் அது ஒரு சின்ன சர்ச்சையை கொடுப்பதாகவோ, இல்லை என்றால் ஒரு மன மகிழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கடந்து போயிடும். ஆனால் மருத்துவத்தில் அப்படி அல்ல. அதுதான் இந்த பேச்சினுடைய இந்த 4-5 அறிஞர்கள் இன்றைக்கு பேச போவதனுடைய அடிநாதம் என்பது, சமூக ஊடகங்களினுடைய ஒரு பெருவெளியோ அல்லது ஒரு கூச்சலோ அல்லது அதில் சொல்லக்கூடிய பெருங்கருத்துக்களோ அத்தனையும் உண்மையா? இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிக்கல். அனைத்து மருத்துவர்களும் பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பல மருத்துவர்கள் பின்னாடியே எழுதி ஊட்டி, இஃப் யூ வாண்ட் டு டிஸ்கஸ் வித் யுவர் கூகுள், கோ அண்ட் டிஸ்கஸ் வித் யுவர் கூகுள், டோன்ட் கம் ஹியர் அப்படின்னு எழுதி போடக்கூடிய அளவுல நிறைய பெருமருத்துவர்களே எனக்கு நேரம் இல்லை, நீ வேணா அப்படி இருந்தா அங்கே போய் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கு. அதே சமயத்தில் ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட நான் சில நேரத்தில் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, அது என்ன சார் தப்பு இருக்கு, எங்களுக்கு நேரம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் மருத்துவர்கிட்ட பேச முடியும் போது அதை நான் வந்து ஒரு சர்ச் வேர்டு போட்டு நான் அதை தெரிந்து கொள்வதில் என்ன தவறு என்கிற ஒரு கேள்வி அவங்கள்ட்ட இருந்து வருது. அதில் ஒரு சில நியாயத்துணியும் இருக்கத்தான் செய்கிறது. இல்லைன்னு மொத்தமா 100% ஒதுக்கிட முடியாது. அந்த தேடல்ல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் உண்மையா அப்படிங்கிறதெல்லாம் சிக்கல் ஆரம்பிக்குது. அதை தேடுறது தவறு இல்லை, கூகுள் தவறு இல்லை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தேடுறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் முழுமையாக சரியானதா? இதில் ரொம்ப ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தகவல் வேறு, அறிவு வேறு. கொட்டி கிடப்பதெல்லாம் தகவல். தகவல் நிறைய, யார் வேணாலும் தகவல் சொல்லலாம். அந்த தகவலில் உண்மைத்தன்மை இருக்கிறதா, அது அறம் சார்ந்ததா, அது முழுமையான அறிவியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்தப்பட்டதா, அது முழுமையாக உனக்கு பின்பற்றக்கூடியதா, உன் வாழ்வியலுக்கு, உன் நோய்க்கு, உன் சமூகத்திற்கு, உன் இன்றைய நிலைக்கு அது சரியானதா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு அறிஞர், அந்த துறைசார் அறிஞர், அதில் அனுபவம் மிக்கவர் மட்டுமே சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறது. அதனால முதல்ல தெரிந்துக்க வேண்டியது எது தகவல், எது அறிவு. தகவல் வேறு, அறிவு வேறு. இந்த தகவல் அறிவுங்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் வந்து மிக்ஸும் ஃபேக்டும் வந்துருக்கு. அந்த தகவலில் சில விஷயங்கள் படு வேகமாக பரப்பப்படும் போது, ஏன்னா நம்மளுடைய மனித மனம் வந்து ரொம்ப துரதிருஷ்டவசமாக மாறி இருக்கிற விஷயம் வந்து, இன்றைக்கு ஒரு கான்ஸ்பிரசி உள்ளமாக எதை எடுத்தாலும் ஐயப்படுபவன் அறிவாளி என்கிற ஒரு சூழல் உருவாகிருக்கு. எதையும் சந்தேகப்படுறது, எதை அத்தனையும் சந்தேகப்படலாம். ஒரு அறிவு தேடுவதற்கு சந்தேகப்படுவது வேறு. ஆனால் யார் மீதும் நம்பிக்கையற்று, எது மீதும் நம்பிக்கையற்று, என்னால் கேள்வி கேட்க முடியும் என்பதற்காகவே நான் உயர்ந்து விட்டேன் என்கிற மனநிலையில அறிவிலித்தனத்தோடு வரக்கூடிய அவநம்பிக்கைகள் பெரிய அளவில் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் போய்கொண்டிருக்கும் போது, மருத்துவம் சார்ந்து அது பல சிக்கல்களை உருவாக்குறது. அது அந்த நோயை குணப்படுத்துவதில் இருக்கட்டும், அந்த நோய்க்கான மருந்துகளை, சரியான மருந்துகளை எடுப்பதில் இருக்கட்டும், அதுல நிறைய சிக்கல் இருக்கு. இந்த மித்து பரவற விதம் வந்து பேரலையாக பரவிட்டே இருக்கு. நமக்கு நிறைய வேக்சின் பத்தின ஒரு விஷயம் சமீபத்தில் நம்ம கடந்து வந்த விஷயம், இன்றைக்கும் அதில் ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கு. ஆனால் அதில் உண்மையான ஆய்வுகளை திரும்ப திரும்ப பார்க்கும்போது, ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த நோய் தடுப்புக்காக பயன்படுத்தப்பட்ட வேக்சின் பயன்பட்டிருக்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மறுபடி அதில் ஐயம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. அந்த ஐயம் எழும்பி இல்ல இதெல்லாம் வந்து பில்கேட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, மைக்ரோசாப்ட் இருந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சர்ச்சையை கிளப்பிக் கொண்டே இருக்கும்போது, இந்த சர்ச்சை காதில் விழக்கூடிய ஒரு பொருள் பணம் படைத்த இல்ல அறிவு சார்ந்த மக்கள்கிட்ட வரும்போது, அவர் அந்த செய்தி அவருக்கு வந்தா கூட அது அவரை பாதிக்காத அளவில் அடுத்த கட்டத்தில் அந்த மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களோ அவங்களோ உதவி செய்து போயிடுவாங்க. ஆனால் ஒரு சாமானியனுக்கு ஒரு தவறான கருத்து உள்ளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா, அவன் கேட்பதற்குரிய களம் வந்து அவருக்கு கிடையாது, கேட்பதற்கு ஒரு மருத்துவம் கிடையாது. அதை நம்பிக்கொண்டு தன்னுடைய முழு நாள்ல ஒரு பெரிய சிக்கலுக்குள் போகக்கூடிய தன்மை இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு காலையில மருத்துவமனையில், இன்னைக்கு காலையில நான் கோவை மருத்துவமனையில் இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வராங்க. அவங்க சர்க்கரை நோய்க்காக என்னை பார்த்து வந்திருக்காங்க. அவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க, வரும்போது டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்டிங் 330, போஸ்ட் பிராண்டில் 446, 13.7 இருக்கு. இன்றைக்கு நடந்த சம்பவம். நான் வந்து பார்த்துட்டு அந்த அம்மா பார்க்குறேன், 2 பேரும் படித்த நபர்கள், மகளும் படிச்சிருக்கேன். அம்மா ஏம்மா இப்படி சொல்லிங்க, எதனால இப்படி வந்திருக்கீங்கன்னா, நான் எந்த மருந்தும் எடுக்கிறது இல்லை சார். நான் வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி மெடிசன். எனக்கு நீங்க தான் சாப்பாடுலாம் சொல்லுவீங்க, நிறைய சாப்பாடை பற்றி பேசிட்டு இருக்கீங்க இல்லையா, அது சொன்னீங்கன்னா நான் சரியாக்கிடலான்னு வந்திருக்கேன் அப்படின்னா.
எந்த சாப்பாட்டுனாலும் இந்த இடத்துல இருந்து நீங்க கீழே வர முடியாது, எவ்வளவு பெரிய சிக்கலுக்குள் இதை அழைத்து செல்லும் தெரியுமா அப்படின்னா அவங்கள்ட்ட ஒரு 15 நிமிடம் ரீஅஷூரன்ஸ் ஃபார் டேக்கிங் மெடிசின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி கம்பல்சரிலி யூ ஷுட் மீட் டயபெட்டாலஜிஸ்ட் அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி மேலே அம்புக்குறி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது ஏன் அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வருதுன்னா அந்த கான்ஸ்பிரசி அத்தனையும் அவங்க வந்து ஒரு படிக்காத ஒரு பாமரன்லாம் கிடையாது. நம்ம ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மேற்படிப்பு படித்தவங்களா இருக்கணும், ஒரு அலுவலகத்தில் பணியாற்றக்கூடியவங்க, மகளும் படித்தவங்க, ஆனால் அப்படி ஒரு சிக்கலோட நிரம்பி கிடக்கிறது இப்படியான ஒரு சமூகம். இப்போ என்ன செய்ய போறோம், எது உண்மையிலே மித்து, எது வந்து ஏன்னா ஒரு நீல் டைசன் என்று நினைக்கிறேன் ஒரு பெரிய ஆங்கில அறிஞர், அடிக்கடி பிசிஸ்ட், அவர் பேசுவார், நீ நம்புறியோ நம்பலையோ அறிவியல் தான் உண்மை அப்படின்னு எழுதுவார் அவருடைய ஆங்கில சொல். நீ நம்புறியோ நம்பலையோ, வெதர் யூ பிலீவ் இட் ஆர் நாட், தி சயின்ஸ் இஸ் தி அல்டிமேட் ட்ரூத் அப்படின்றார். நான் அதை மிக ஆழமாக நம்புகிறேன். நீ நம்புறியா நம்பலாம் எனக்கு 2வது பட்சம், பட் அதுதான் ட்ரூத் அப்படிமா. அந்த அறிவியலின் மீது உட்கார்ந்து பணியாற்றக்கூடிய வணிகம் சில நேரத்துல அறம் பிறண்டு இருக்கும். அங்க பிரச்சனை வணிகம். அறம் பிறண்டு இருக்கக்கூடிய வணிகத்தின் மீது கோபம் கொண்ட சில மக்கள் அந்த அறிவியலையே சாடுவதுதான் ரொம்ப ரொம்ப அர்த்தமற்ற ஒரு அதான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த வணிகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீ சாடு, தப்பு இல்லை. வந்து ஒரு மருந்து வந்து இன்னைக்கு வந்து உலக அளவுல இவ்வளவு பணம் செலவாகுது, அந்த இந்தியாவுக்கு வந்து நம்ம குறைந்த விலையில் கொடுக்கலாம். ஒரு பெரிய ஒரு புற்றுநோய்க்கான ஒரு மருந்து 1.5 லட்சம் ரூபாய் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜி வந்து அதை வந்து இங்க உள்ள ஒரு மருத்துவ நிறுவனம், இந்தியாவில் உள்ள ஒரு நிறுவனம் வந்து வெறும் 4500 ரூபாய்க்கு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி கொண்டு வந்துட்டாரு. அதை கொடுக்க கூடாது, இந்த இந்தியா மீது ஒரு பெரிய தடையை விதிக்க வேண்டும் என்று அந்த நிறுவனம் வழக்கு பதிவு. அப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து சொன்னார், நோ, இது அறமற்ற செயல் கிடையாது, என் மக்களுக்கு 4500 ரூபாய்க்கு இந்த மருந்து கிடைக்குது, அதை அப்ரூவ்னு சொல்லி இந்தியாவில் அதை அப்ரூவ் பண்ணி விட்டாங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். உடனே அந்த நாடு வந்து இந்தியன் அந்த ரிசர்ச் எல்லாத்துக்கும் இப்போ ஒரு தடை பண்ணணும்னு அவங்க பன்னாட்டு கோர்ட்ல வந்து வழக்கு எடுத்து போனோம். இதெல்லாம் நடந்தது ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து மிக மிக என் நாட்டுக்கு என் மக்களுக்கு 4500 ரூபாய் கொடுக்கும்போது அவன் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணானா அந்த பேட்டன் பிரேக் ஆகுதுன்னா ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னாங்க. இது அதில் இருக்கக்கூடிய வணிகத்தினுடைய சிக்கல்கள் இருக்கு. அப்படி இன்றைக்கும் நிறைய மருந்துகள்ல நம்ம வந்து ஒரு 14 வருட பேட்டன் காத்திருப்புக்காக பெருவிலை கொடுத்து வாங்க வேண்டிய சிலை நேரம். இது வந்து வணிக சிக்கல். அதற்காக அந்த அறிவியலே சிக்கல் என்று பார்ப்பது வந்து பெரிய தவறான ஒரு விஷயம். இதை நன்றா நம்ம மனதுல உணர்ந்து கொண்டு நம்ம வந்து நம்ம மருத்துவம் எனக்கு என்னது, எனக்கு என்ன நோய், என்னுடைய மருத்துவர் டாக்டர் தேவநாயகம் அடிக்கடி சொல்லுவார், நோயளவு நோயர் அளவுன்னு ஒரு வார்த்தையை எழுதுவார். நோயளவு நோயர் அளவு இரண்டையும் மருத்துவன் தான் முடிவு செய்ய முடியும். அந்த மருத்துவன் பார்க்கும்போது இவருக்கு என்ன மருந்து தேவை. ஏன்னா நிறைய பேர் என்னன்னா டக்குன்னு அது இப்போ எங்க துறையில எல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல ஓடும். அதாவது ஏதாவது ஒண்ணு தொலைக்காட்சியில சமூக ஊடகத்துல நான் எங்கேயாவது ஒரு கூட்டத்தில் பேசுறதுல ஒரு வரியை மட்டும் 2 வரியை கட் பண்ணி எடிட் பண்ணி அது வந்து ஒரு ரீலா ஷார்ட்ஸா ஓடிட்டு இருக்கும். அந்த ரீலா ஷார்ட்ஸா ஓடுறத பத்தி என்கிட்ட ஒரு நோயர் நான் மறக்கவே முடியாது. ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி கை குழந்தை வைத்திருக்கக்கூடிய அம்மா, நான் ஒரு மேடையில் பேசுகிறேன் கருஞ்சீரகத்தை பத்தி. கருஞ்சீரகம் இஸ்லாமில் வந்து இது வந்து ஒரு மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் வெல்லக்கூடிய ஒரு மாமருந்து என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த கருஞ்சீரகத்துல தைமோபினோன் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய காக்ஸ் 2 பிளாக்கர். அதுக்கப்புறம் அது புற்றுநோய்க்கு அதில் ஆய்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு மேடையில் பேசியிருக்கிறார். இந்த செய்தியை யாரோ கட் பண்ணி எடிட் பண்ணி பேப்பர்ல போட்டு மரணத்தை தவிர மற்ற அனைத்தையும் தீர்க்கக்கூடிய கருஞ்சீரகம்னு ஒரு கட்டுரை வருது, யாரோ எடுத்து போடுறாங்க ரீல்ஸ்ல. அதை பார்த்துட்டு ஒரு அம்மா தன்னுடைய கை குழந்தை அப்பதான் வந்து வீனிங் பீரியட்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. சார் தினம் இதுல ஒரு 15 சொட்டு கரிஞ்சீரகம் போட்டு என் பிள்ளைக்கு கொடுத்துட்டா அப்போ வந்து குழந்தைக்கு எப்பவுமே புற்றுநோய் வராம இருக்கும்ல சார் அப்படின்னு கேட்டு வராங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பக்குன்னு இருக்கு. நான் வந்து சொல்ல இல்லம்மா அப்படி கிடையாதுமா, இது வந்து எந்த வயதுல யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு அளவு இருக்கு, இப்படி கொடுக்கக்கூடாது. இந்த மனம் இருக்கு இல்லையா, அந்த அம்மாவினுடைய மனம் வந்து அற்புதமானது. தன் குழந்தைக்கு எந்த நோயும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு அழகிய தாயின் மனம். ஆனால் அது தகவலின் அடிப்படையில் ஒரு விஷயத்தை முடிவு செய்யறாங்க. இது தகவல் சரியானது கிடையாது. அறிவு சார்ந்து ஒரு குழந்தையின் வயிறு எவ்வளவு மென்மையா இருக்கும், ஒரு வீனிங் பீரியட்ல உணவு எவ்வளவு கொடுக்கணும், இப்படி எல்லாம் வந்து பல ஆய்வுகள் எடுத்து இதெல்லாம் கொடுக்கணும் இது கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு திட்டம் வைத்திருக்கும் போது நம்ம அப்படி முடிவு எடுக்கக்கூடாது. இப்படி நிறைய செய்திகளை நம்பி நடக்கக்கூடிய தவறு. பல காலமாக சித்த மருத்துவத்தில் ஒரு ரொம்ப அருமையான ஒரு தகவல் ஒன்று உண்டு. அதை நான் எங்க மருத்துவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்க நான் சொல்லியிருக்கேன். நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிட்டுக்குருவி லேகியம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? சிட்டுக்குருவி லேகியம்னா எல்லாரும் என்ன நினைக்கிறதுன்னா, சிட்டுக்குருவி லேகியம் வந்து நல்லா வந்து ஆண்மையை பெருக்கும், செக்ஷுவாலிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு. உண்மை என்ன தெரியுமா?
சிட்டுக்குருவின்னு ஒரு பிராண்டு, சிட்டுக்குருவின்னு ஒரு பிராண்டில் எவனோ ஒருத்தர் லேகியம் வித்துட்டு இருக்கான். அந்த லேகியத்தை சாப்பிட ஆரம்பிச்சப்புறம் கொஞ்ச நாள்ல மருவி சிட்டுக்குருவியை அடிச்சு லேகியம் செய்யற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனா இப்படி ஒரு இது வந்து இன்னைக்கு வரைக்கும் யாருனாலும் சிட்டுக்குருவி லேகியம்னு ஒரு சின்ன சிரிப்பு சிரிப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த தகவல் எப்படி பிழையாகி எங்க போய் இன்னைக்கு வரைக்கும் எதுல போய் நின்றுகிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நண்பர்களே, இப்படி பிழைகள் மண்டி கிடக்கக்கூடிய சமூக ஊடகங்கள்ல நிறைய மருத்துவ சார்ந்த பிழைகள் மண்டி கிடக்கக்கூடிய இடத்துல அவற்றினுடைய பிழைகள் எண்ணிக்கை இல்லப்பா, இது தப்பு, இது வேணாம், இது ஒரு தகவலா வச்சுக்கோ, இது உனக்கு பொருந்துமா பொருந்தாதான் தெரியாது, இது ஒரு தகவல் இருக்கலாம், ஒருவேளை இது வந்து ஒரு சில கருத்துக்கள் வைத்திருக்கலாம், ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இது தேவையில்லை என்று உங்களுடைய குடும்ப மருத்துவர் தான் அதை சொல்ல முடியும். அந்த இன்னைக்கு நம்ம குடும்ப மருத்துவரையும் இழந்து நிற்கிறோம். நம்ம கிட்ட வந்து குடும்ப மருத்துவர்னே ஒரு கேட்டகரியில கிடையாது. அன்றைக்கு வந்து அந்த குடும்ப மருத்துவர்கள் நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வருவாங்க, நம்ம வீட்டில் நல்லது கெட்டதுன்னா பேசுவாங்க, ஒரு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய. பரீட்சைக்கு நான்லாம் +2 படிச்ச போது சரி, 10th படிச்ச போது சரி, மார்க் வாங்கினோடனே மார்க் ஷீட் எல்லாம் கொண்டு போய் எங்க டாக்டர்கிட்ட காமிச்சிருக்கேன். மருந்து சீட்டை கேட்கிற இடத்துல மார்க் ஷீட் எழுதி போய் அவர்கிட்ட காட்டுறோம். ஆனா அந்த நட்பு இருந்தது, அந்த உரிமை இருந்தது. நல்லா படிக்கிறான், நல்லா படி, நல்லா மார்க் வாங்கு அப்படின்னு சொல்லி தரக்கூடிய மருத்துவர்கள் இருந்தாங்க. இன்னைக்கு அது நிறைய நம்ம இழந்துட்டோம். அதனால பல பேருடைய குடும்ப மருத்துவர் கூகுள் மருத்துவர் ஆயிட்டாரு. கூகுள் மருத்துவர் அதுலதான் வந்து குடும்பத்துக்கான எல்லாத்தையும் கேட்பது என்று. இந்த சிக்கல்கள்ல தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. நண்பர்களே, இந்த சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு 2 மருத்துவர்கள், டயபெட்டாலஜிஸ்ட் டாக்டர் சண்முகம், அவங்க வந்து ஒரு மூத்த சர்க்கரை நோய் மருத்துவர், கீழ்பாக் மருத்துவக் கல்லூரியில, அதுக்கு முன்னாடி ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில நீரிழிவு நோய் துறையினுடைய தலைமை மருத்துவராக பேராசிரியராக இருந்தவங்க. சமீபத்தில் அதுல இருந்து வந்து தனியாக ஒரு மருத்துவமனை, செந்தூர் மருத்துவமனை என்று சென்னையில வந்து மிகப்பெரிய அளவுல பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அவருடைய மிக மிக எனக்கு பிடித்த விஷயம் என்னன்னா, தான் படித்த அத்தனை நவீன நுட்பங்களான விஷயங்களை நிறைய இளம் மருத்துவர்களிடம் பேசிக்கொண்டே இருப்பவர். எங்களுடைய சித்த மருத்துவ குழுக்கள் பல இடத்துல நான் சாரை கூப்பிட்டுருக்கேன். எங்களை வந்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கேட்டவங்க எல்லாம் திரும்ப திரும்ப சார்கிட்ட அடுத்த ஒரு மீட்டிங்ல எனக்கு கூப்பிடுங்க சார் வர சொல்லுங்க சார் என்கிட்ட கேட்பாங்க. நிறைய நவீன ஒரு உச்சங்களில் உள்ள மருத்துவங்களை பற்றி பல பேருக்கு வந்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அவங்க சர்க்கரை நோயினுடைய இந்த விஷயங்களை பற்றி அவர்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க. அதுக்கடுத்து நமக்கு இங்க வந்திருக்கிறவங்க ரொம்ப மூத்த மருத்துவர் டாக்டர் அமுதாஹரி. அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவங்க வந்து ஒரு நல்ல மருத்துவருங்கிறத தாண்டி நல்ல எழுத்தும் எழுதக்கூடியவங்க, மருந்து சார்ந்து எழுதக்கூடியவங்க. எல்லாற்றை விட நான் ரொம்ப அவங்களை வந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நண்பர்களே, HIV நோய் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய ஸ்டிக்மாவா இருந்தப்ப நூற்றுக்கணக்கான HIV பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தன் கையால் பிரசவம் பார்த்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் பிரசவம் பார்த்த, நான் சரியான நினைக்கிறேன், அந்த புரோட்டோகால தான் நாக்கோவே வந்து, நாக்கோங்கிறது நேஷனல் எய்ட்ஸ் ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு HIV மதருக்கு எப்படி அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லாமல் ஒரு பிரசவம் பார்க்க வேண்டும் என்ற வழிமுறையை அமுதாஹரி அம்மாவனுடைய அனுபவத்தை வைத்துத்தான் இந்தியா முழுக்க அதை எடுத்து வந்தாங்க. தன்னுடைய மருத்துவ பயிற்சி இல்லாமல் மித்ராஸ் ஃபவுண்டேஷன் என்று ஒரு அமைப்பை உருவாக்கி, அதன் மூலமாக அது ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா உருவாக்கி, அதன் மூலமா நிறைய மக்களுக்கு, குறிப்பாக கர்ப்பிணி தாய்களுக்கு, குழந்தைகளுக்கு, சில பிரச்சனைகள் உள்ள குழந்தைகள், அவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய பணியை தொடர்ந்து சென்னையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து டாக்டர் சுடர்கொடி வந்து ஒரு இளம் ஆயுர்வேத மருத்துவர். அவங்கள்ட்ட நான் எப்பவுமே அவங்கள முதல்ல அறிமுகப்படுத்துறது என்னன்னா, அவங்க வந்து ஒரு ஆயுர்வேத துறையில ஒரு அதனுடைய மிக மிக நுவான்சஸ் சொல்லக்கூடிய நுட்பங்கள், ஒரு மருந்து அறிவியலை உடலினுடைய அத்தனை தோஷங்கள் மூலமாக, ஒவ்வொரு மருந்து யோகங்கள்னு சொல்லக்கூடிய மருந்துகளினுடைய நுட்பங்கள் மூலமாக விளக்கக்கூடிய ஒரு பெரிய அந்தமா பேராசிரியர். அவங்களும் ஒரு கல்லூரி பேராசிரியர் இருந்து இப்போ வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்ல, அரசு மருத்துவமனையில பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. பல இளம் ஆயுர்வேத மருத்துவர்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுக்கெல்லாம் மிகுந்த முன்னோடியாக இருந்த ஒரு, இன்னைக்கும் அவர்கள் வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய மறைந்த டாக்டர் மகாதேவன் ஐயா, ஆயுர்வேதத்தினுடைய ஒரு லெஜண்ட், அவருடைய நேரடியான சிஷ்யை அவங்க. அவர்களிடம் அந்த ஒரு பெரிய ஆசிரியரிடம் வந்து படித்து வருவதற்கான ஒரு பெரிய விஷயம் வந்து இன்னைக்கும் இந்தியா முழுக்க போற்றக்கூடிய ஆசிரியர். இந்த தளத்தில், இந்த மேடையில் மகாதேவன் சாரும் பேசியிருக்காங்க. அவர்களுடைய சிஷ்யாக இருக்கிறவங்க டாக்டர் சுடர்கொடி. இந்த 3 பெரிய மருத்துவர்கள் இன்றைக்கு அரை மணி நேரம் வந்து உங்களுக்கு அந்த
மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஆஃப் அந்தந்த செகண்ட் பீரியடை பற்றி அவங்க பேச இருக்கிறாங்க. நாளை 2 நாட்கள் இன்னும் 2 பெரிய ஆளுமைகள். ஒருத்தர் டாக்டர் முரளிதர், அவர் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளில் பேராசிரியராக இருந்தவங்க. ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் இப்போ SRM கல்லூரியில் இருக்காங்க. அவர்கள் ரொம்ப ரொம்ப மனித நேயம் மிக்க ஒரு மனிதர். ஒரு மிகப்பெரிய துறை இதய நோய் சிகிச்சைக்கான ஒரு பெரும் இடத்துல இருக்கிறவங்க. ஆனா மக்கள் நலமாக இருக்கணும். நிறைய கூட்டங்கள் அவர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். அவ்வளவு நுட்பமாக மக்களிடம் கருத்துக்களை வெளியிடுறவங்க வராங்க. கடைசியாக டாக்டர் பாலமுருகன், அவங்க வந்து இன்னைக்கு வந்து அரசு அண்ணா மருத்துவமனையில, அறிஞர் அண்ணா மருத்துவமனையில புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை மருத்துவர். அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, தொடர்ச்சியாக பல தளங்கள்ல புற்றுநோய்கள் வராமல் தடுப்பதற்காக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அநேகமா எனக்கு தெரிஞ்சு எங்கெங்கயோ போய் பேசிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டே இருப்பாரு, டாக்டர் நம்ம கண்டிப்பா இதுக்கு ஏதாவது, நீங்க உணவை பத்தி நிறைய பேசுறீங்க, இந்த மருத்துவம் பத்தி ஏதாவது சொல்லணும். நான் இருக்கக்கூடிய இப்போ திட்டக்குழுவில் வந்து சில அறிக்கைகளை கொண்டு வரும்போது பல புள்ளி விவரங்களை அவர் என்னிடம் பகிர்ந்த போதெல்லாம் நான் ரொம்ப நுட்பமா அவரோட விளக்குறதெல்லாம் கேட்டு ஆச்சரியப்பட்டிருக்கேன். உடனே இந்த நிகழ்வு அமைந்த உடனே முதல்ல பாலமுருகன் சார் கூப்பிட்டேன். சார் எப்படியாவது வர முடியுமா, ஒரு நாள் நீங்க வந்து பேசுறோன்னே. அவருக்கும் பல சிக்கல். 3 நாட்கள் கருத்தரங்கு நடந்து கொண்டிருக்கிறது, இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நாளை காலையில நான் பாதியில கிளம்பி அப்படி வரேன்னு சொல்லிட்டு அவங்க நாளைக்கு வராங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த நலந்தானா மேடை அப்படிங்கிறது மிகப்பெரிய அரிய கருத்துக்களை பெரும் அறிஞர்களிடமிருந்து வழங்குகிறது. அதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.